உங்க தலைப்பு வந்து தியாகி துரோகி. தியாகி துரோகிலாம் இல்லை, நீங்களா ஏதாவது பொழிப்புற கொடுக்காது சார். தியாகின்னு வச்சுட்டீங்க. யார் அந்த தியாகி? சட்டமன்றத்திலே விவாதம் நடக்குது, சட்டமன்றத்திலே விவாதம் நடக்குது. யார் அந்த தியாகின்னு? அப்ப யாரோ ஒரு துரோகி இருக்காங்கன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் தியாகம்னு சொன்னா எங்கேயோ துரோகம் நடக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன மென்ஷன் பண்றேன், நீ தியாகின்னு பார்த்தா 2 தலைவர்கள் இப்படி சொல்றீங்கன்னா துரோகி யார் அப்படி வருது. இப்போ இடி சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். 1000 கோடி ஊழல்னு அவர் இடி வந்து மோடியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பார்ட்டி. நான் சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, எடுபடின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, ஒத்துக்காதீங்க. வார்த்தைகளை எல்லா தலைவர்களும் கவனமாக இருக்கணும். மோடியோட எடுபடி ஈடின்னு சொன்னால் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதனால நான் சொல்லலை, ஏன்னு நான் சொல்லலை. வார்த்தைகளை அந்த டிபார்ட்மெண்ட்டு ரைடு வந்தது, வரட்டும். நான் இப்போ பெரிய பிரச்சனையே ஈடியால தான் தமிழ்நாட்டுக்கு விடுறேன். இந்த ரைடியாவது ஒழுங்காக செஞ்சுட்டு போனால் என்ன? அது ஏன் நீங்கள் ரைடு விட்டீங்க? இந்த 1000 கோடி அந்த கவர்மெண்ட்டில் நடந்தது இல்லை, 1000 கோடி இந்த கவர்மெண்ட்டில் தான் நடந்தது. இப்போ நடந்தது. அந்த கவர்மெண்ட் நடக்கும்போது டிவிஎஸ்சி 45 கேஸ் தான் போட்டிருந்தது எடப்பாடி கவர்மெண்ட்டில். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் 10 கேஸு. அப்போ இந்த டிரான்சாக்ஷனில் நீ உள்ளே வர. இப்போ என்ன முடிவு பண்ணணும்? ஒன்று எடப்பாடி கவர்மெண்ட்டில் தான் இந்த 1000 கோடி அப்படின்னு நீ சொல்லிட்டு போ, இல்லையா திமுக கவர்மெண்ட்டில் தான் இந்த 1000 கோடி சொல்லிட்டு போ. இந்த ரெண்டும் இல்லை. நடுவில் 2 பேரையும் சட்டமன்றத்தில் அவர் என்னவோ பதாதையை குத்திக்கிட்டு நேராக உள்ளே வந்து யார் அந்த தியாகி அப்படின்னு இவரை சொல்கிறார். என்ன ஓப்பனாக பேசுவோம், எங்கள் செந்தில் பாலாஜியை கோடிட்டு காட்டுற மாதிரி யார் அந்த தியாகி அப்படின்னு அட்டையை குத்திட்டு வர்றார். இது குத்துன்ற அவசியம்லாம் இல்லை. அதை தூக்கி வெளியில் போட்டு நீங்கள் உள்ளே வந்து கேட்கலாம். எங்கள் முதல்வர் அதுக்கு முழு அனுமதி கொடுப்பார். வாங்க உட்காருங்க, ஓடாதீங்க, உட்காருங்கன்னு சொல்கிற இடத்துல எங்கள் முதல்வர். அதனால் அவர் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் அங்கே கருப்பு பேட்சை குத்திக்கிட்டு யார் அந்த தியாகின்னு கேட்டு முதல்ல அது யார் அந்த சாருன்னு நாங்கள் என்ன சொன்னோம்? ஐயா எங்களுக்கே தெரியல, தெரிஞ்சால் சொல்லுன்னோம். சொல்லலை. நீங்கள் கூட கேட்கலாம். இப்போ யார் அந்த தியாகி? நான் இப்போ கேட்குறேன், இடி டிபார்ட்மெண்ட் தான் தியாகியா? யாரை சொல்கிறது? இடி யாரை சொல்லிச்சு? உடனே உச்சநீதிமன்றத்தில் ஏன் வழக்கு இந்த மாநிலம் டு அடுத்த மாநிலத்துக்கு மாற்றணும்னு தமிழ்நாடு கவுண்டர் அபீட் போட்டிருக்குன்னா பாபு முருகவேல் சாருக்கு தெரியும். வக்கீல் ஓப்பனாக சொல்லுங்கள், கவுண்டர் எடுத்து படிக்க சொல்லுங்கள். எல்லா கேஸையும் உச்சநீதிமன்றம் என்கொயரி பண்ணட்டும், விசாரிக்கட்டும். இதுதான் கவுண்டர் பெட்டிஷன். வேற மாநிலத்துக்கு மாற்ற கோரிக்கை வைக்கல, ஒரே பெட்டிஷன் கவுண்டர். எல்லாத்தையும் உச்சநீதிமன்றமே விசாரிக்கட்டும். ஏன்னா இங்கே 2 நீதிபதியை போட்டிங்க, சர்ச்சை வந்தது, வெளில வந்துட்டாரு. அடுத்த 2 நீதிபதி சர்ச்சை வந்தது, வெளில போறாரு. வேண்டாங்க, மொத்தமாக நீங்களே விசாரிங்க, உச்சநீதிமன்றமே சொல்லட்டும். ஏன்னா எங்களுக்கே புரியலை யார் தான் இந்த தியாகின்னு நாங்களும் தேடுறோம். இப்போ நானே கேட்குறேன், எங்கள் அண்ணன் எடப்பாடி தான் இந்த விஷயத்தில் தியாகியாக இருப்பார். நான் சொல்லுவேன், நான் முன்னால் துரோகினோட கோச்சிக்கிட்டீங்க, இப்போ தியாகினோட வெறிச்சு பார்க்குறீங்க. இப்போ எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஒரு சந்தேகங்க. அந்த ஈடி வந்து யார் தியாகின்னு நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அப்புறம் இவர் என்ன முடிவு எடுக்கிறது? இப்போ நான் தெளிவாக தானே இருக்கேன். நான் இல்லை, நீ இல்லை, நான். இந்த பிரச்சனைக்கு யார் ஃபுல் ஸ்டாப்பு வைக்கிறது? இது உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு பிஜேபி, மோடி தான். நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸர். அவங்க பிரான்ச் ஆஃபீஸர் வக்ஃப் மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டிருப்பாங்களா சார்? எதிர்த்து, பிஜேபி எதிர்த்து நீங்க திருப்பி அவங்களை வந்து சேர்த்து பார்க்குறீங்க. அவங்க எதிர்த்து நிற்கிறாருல்ல, அங்கே மெஜாரிட்டி ஆட்டோமேட்டிக்காக இருக்குங்கிற காரணத்தினால நீ அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மோடியே கூப்பிட்டு நீ அங்கே ஓட்டு போட்டு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா இங்கே யார் தெய்வம் தேவையில்லை, இங்கே ஃபுல் மெஜாரிட்டி வந்துருச்சு, நாயுடு நிதிஷும் சரியா இருக்கு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. இதே அங்கே ஆஸ்குலேஷனில் இங்கே பாருங்க, 10 ஓட்டு வந்தால் தான் இது ஜெயிக்குங்கிற மாதிரி இருந்தால் இந்த 10 பேரும் அட்டென்ஷன் பண்ணி கைத்து போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம பதில் வாங்குவோம். மற்றவங்களும் இருக்காங்கிறதுனால பாபு முருகவேல் ரொம்ப சுருக்கமான கவுண்டர், ரொம்ப சுருக்கமாக நான் மற்றவங்கள்ட்ட போனோம். இல்லை அதாவது எப்படின்னா, பாஜகவினுடைய தயவை நாடி அந்த மாதிரிலாம் வந்து நான் அதனால இப்போ கூட போய் பார்த்துருக்கிறாரு, அமித்ஷாவை பார்த்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சகோதரர் சூர்யா சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோடு கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் தனித்து நின்றது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்தது. அப்போது கேட்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்றது உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை, இது போல ஒரு கேவலமா காங்கிரஸை யாருமே விமர்சனம் பண்ணிருக்க முடியாது. காங்கிரஸ் ஒரு தொங்கு சதை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா அறுத்து போட்டுடலாம்.
அப்படின்றது ஒண்ணு. ரெண்டாவது 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அப்போதுதான் மிகப்பெரிய இந்த 2G ஊழல் நடந்திருக்கிற போது திரு கருணாநிதியினுடைய மகள் சகோதரி கனிமொழி சிறையில் இருக்கிற போது காங்கிரஸ் அறிவாலயத்தில் வந்து கூட்டணி பேசிக் கொண்டிருக்கிறது. மேலே 2வது மாடியிலே கலைஞர் தொலைக்காட்சியிலே அன்னைக்கு சோதனை நடந்து கொண்டிருக்கிறது, சிபிஐ சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை நடந்து கொண்டிருக்கிற போது 63 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் ஒதுக்குச்சு. 63 இடங்களுக்கு தகுதியானதா காங்கிரஸ் தமிழ்நாட்டில்? எப்படி நீங்க 63 இடங்களை நீங்க ஒதுக்குனீங்க? அப்ப யார் காலில் விழுந்தீங்க? எந்த பயம் உங்களுக்கு? 63 நாயன்மார்களை கொடுத்து 5 பஞ்சபாண்டவர்களை பெற்றிருக்கிறார் சொல்லி யார் சொன்னது? அருணனுடைய கட்சியை சார்ந்த அன்பு சகோதரி பாலபாரதி சட்டமன்றத்தில் பேசினாங்க. அப்ப நான் இருந்தாங்க. காங்கிரஸ் இந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்கிறார்கள். திமுகவோட கூட்டணி வைத்தால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது என்று சொன்னார் அண்ணன் வைகோ. இன்னைக்கு யார் கூட இருக்கிறாரு? ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ என்று சொன்னார் வைகோ. இப்ப யார் கூட இருக்கிறாரு? மாமண்டூர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே மாமண்டூர் பொதுக்கூட்டத்திலே அண்ணன் திருமா பேசுகிறார். அந்த பொதுக்கூட்ட மேடையிலே இருந்தவன் நான், அருணும் அங்க இருந்தாரு. அதிமுக திமுக போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து விரட்டடிக்கப்பட வேண்டிய கட்சிகள். இந்த 2 கட்சிகள் தான் இன்றைக்கு மதுவுக்கு மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. இந்த இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு அருணன் இப்ப எந்த கட்சியில் இருக்கிறாரு? எந்த கூட்டணியில் இருக்கிறாரு? இப்ப புனிதமாயிட்டாங்களா திமுக? அதனால கூட்டணி என்பது தேர்தலுக்கான அடிப்படையிலானதுதான். இதுல வந்து அன்னைக்கு அவங்க இதை பேசினாங்க, இன்னைக்கு இதை பேசினாங்கன்னா யார் யாரை பேசினார்கள் என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது யாருமே யார் கூடவே கூட்டணி சேர முடியாது. ஓகே, அதனால இந்த கூட்டணி அன்னைக்கு இத பேசினாங்க, இன்னைக்கு நாங்க ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறதா எடப்பாடியார் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேர்தல் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். இவங்கள மாதிரி ஓட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்குமானதல்ல எங்களுடைய கூட்டணி. தேர்தலுக்கானது மட்டும்தான். தேர்தல் முடிஞ்சா அவங்க பார்க்கலாம். சொல்லிட்டு அந்த பட்டியலாம் பார்த்தேன். காங்கிரஸ் இப்படி, வைகோ இப்படி இப்படி அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தீங்க. மாற்றுக்கிறதே இல்லை. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் ஒத்துக்கிறேன். ப்ராக்டிக்கல் அவங்களும் பேசுவாங்க, நம்மளும் பேசலாம். ஆனால் அத்தனையும் திமுகவில் தான் இணைந்தது. திமுக யாரிடமும் போய் விழுகவில்லை. ஆனால் அண்ணா திமுக அத்தனை பேரையும் தாண்டி அமித்ஷாவிடம் போய் விழுந்தது. இதான் கேள்வி. அப்ப திமுக கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சிலாம் வேற வழி இல்லாம உங்க காலில் விழுந்து கிடக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க. அதான் அர்த்தம் இல்லையா? நீங்க அப்படி போக வேண்டாம். பேச்சுவார்த்தை எங்களுக்குள்ள நடக்குது, மீண்டும் நண்பராக அர்த்தம் இல்ல. பேச்சுவார்த்தை நடக்குது, மீண்டும் நண்பராக. ஆனா நீங்க தேடி போய் டெல்லியில உட்கார்ந்து அங்க போய் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஓட்டுக்காக இருக்கலாம், நான் கேட்கறது சம்பந்தம் இல்லாத மோடியிடம் கூட பேசிருக்கலாம். ஆனா அமித்ஷாவிடம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க இப்ப பேசுறோம். இப்ப கம்யூனிஸ்ட் நாங்களும் சகோதரன் தான். அவர் எங்கிட்ட வராரு, நாங்க அவர்கிட்ட போறோம். எங்களுக்கு கூட இல்ல, நாங்க தமிழ்நாடு வேற வழி கிடையாது. என்ன பண்றோம்? நாங்க காங்கிரஸுக்கு போய் டெல்லியில கொலை பிடிக்கல. அண்ணா பாபுவேல்னே பிஜேபிக்கு போய் டெல்லியில கொலை பிடிக்கல. இப்போ காங்கிரஸுக்கு திமுக டெல்லியில கொலை பிடிக்கல தெரியுமா? எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை. உங்க ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடை, இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வெள்ளை கொடை, ஷூ கூட போடுறாரு. மாநிலத்துக்கு துரோகம் என்று சொன்னால் உங்க ஸ்டாலின் நாளைக்கு கூட காங்கிரஸுக்கு கருப்பு கொடி காட்டுவோம். சொல்லிக்காதீங்க அதெல்லாம். அண்ணா பாபு முருகன் மாநிலத்துக்கு ஒரு கட்சி துரோகம் செய்தனா மாநில உரிமையை பாதுகாக்க மோடிக்கு கொடி காட்டுவோம். அன்னைக்கு நீங்க இத சொல்லிட்டீங்க. யாருக்கு வேணாலும் கருப்பு கொடி காட்டுவோம். தப்பு. நாங்க மாற்று கருத்து எங்களுக்கு வேலை இல்ல. தேர்தலுக்கானது மட்டும் தான் கூட்டணி. அண்ணா சுயநலத்துக்காக சொல்றாங்க. யாருக்கு கட்சியை அடமானம் வைக்க மாட்டோம். எப்படி 10 கட்சி ஒரே கொள்கையோட இருக்க முடியும்? ஓகே, 10 பேராசிரியர் கூட்டணி தான் தமிழ்நாடு விரும்பும். ஓகே, பேராசிரியர் அருண் பதவிக்கான கூட்டணியை தமிழ்நாடு விரும்பாது. ஓகே ஓகே, நம்ம கேப்போம். பேராசிரியர் அருண்ட்டு கேட்போம். நான் மற்றவங்கள்ட்டையும் போகணுங்கிறதுனால ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பாபு. அது பேராசிரியர், இப்போ நம்ம வந்து ஒரே வார்த்தை நம்ம மீண்டும் மீண்டும் பார்க்குறோம். நீட்டு பிரச்சனையா நீங்கள் பிஜேபி கேளுங்க, நீங்கள் கேட்டு வாங்க அப்படின்னு. ஸோ ஏடிஎம்கேவை பிஜேபியோட டைப் பண்ணுவது அப்படிங்கிறது அவங்க இன்னும் கூட்டணி வைக்கல. ஒரு முறை பார்த்துருக்குறாங்க, எல்லாரும் பார்க்குறாங்க தான். அதனால வந்து அந்த நெரேட்டிவ் சரியா? இப்போ கூட்டணினா எல்லாரும் எல்லாரோட தான் இருந்திருக்கிறாங்க, மாறி மாறி பேசியிருக்கிறாங்க. அதனால அவங்க வந்து அந்த சாயம் பூசுவது சரியான்னு கேட்கிறாரு பாபு முருகன்.